على محمد وعلى آل محمد. اللهم رب هذه الدعوة التامة والصلاة التامة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள். எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வழிநடாத்தி செல்வதற்காக ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தை தேடுகின்றான், அதனை செலவழிக்கின்றான், அதனை சேமித்து வைக்கின்றான். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒரு வகையில் சொல்வதானால் தனக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய சமூகத்திற்காக பொருளாதாரத்தை தேடுவதை ஒரு இபாதத்தாக, ஒரு நல்ல காரியமாக இஸ்லாம் வரவேற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தேடுகின்ற பொருளாதாரத்தை தனக்காக ஹலாலான வழியில், தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய சமூகத்துக்காக செலவழிப்பதை ஒரு இபாதத்தாக, சதக்காவாக, நன்மையை பெற்றுத் தருகின்ற ஒரு நல்ல காரியமாக வரவேற்று சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் ஒரு மனிதன் பொருளாதாரத்தை சேமித்து வைப்பது, தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் தன்னுடைய உறவுகள், தன்னுடைய சொந்தக்காரர்கள் தன்னிடத்திலிருந்து இஸ்லாம் சொன்ன பிரகாரம் சொத்துக்களை பெற்றுக் கொள்ளுகின்ற அந்த அனந்தரக்காரர்களுக்காக சொத்துக்களை வைத்துவிட்டு செல்வதையும் இஸ்லாம் வரவேற்றிருக்கின்றது, நன்மை தரக்கூடிய ஒரு காரியமாக சொல்லி இருக்கிறது என்பதை குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கின்ற பொழுது மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்தி வஜஅல்னா லக்கும் ஃபீஹா மஆயிஷ் கலீலம் மா தஷ்குரூன். இந்த பூமியை உங்களுக்கு நாங்கள் வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்வதற்கும் ஏற்ற விதத்தில் அமைத்து வைத்திருக்கின்றோம்.
இந்த பூமியிலேதான் உங்களுக்கான வாழ்வாதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். கலீலம்மா தஷ்குரூன், உங்களில் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் என்று 7வது அத்தியாயத்தின் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் இந்த பூமியிலே வாழுகின்ற மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் என்பதை எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்றது. வெள்ளிக்கிழமை தினத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, முஃமின்களே, ஜும்ஆ தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் கொடுக்கல் வாங்கலை விட்டுவிட்டு தொழுகைக்காக அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று விரைந்து வாருங்கள் என்று சொன்ன அல்லாஹ், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், இந்த பூமியிலே நீங்கள் பறந்து திரிந்து சென்று அல்லாஹ்வுடைய ஃபضலில் இருந்து, அவனுடைய சிறப்பிலிருந்து தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஹஜ்ஜுடைய கடமைகள் முடிந்து விட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து திரிந்து சென்று அல்லாஹ்வுடைய ஃபضலில் இருந்து தேடுவதில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லுகின்றான். இப்படி இந்த பூமியிலே அல்லாஹ் எனக்காக உங்களுக்காக தூவி வைத்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய ஃபضல், அந்த பொருளாதாரத்தை தேடுவதை அல்லாஹ் ஃபضல் என்று சொல்லுகின்றான், கொடை என்று சொல்லுகின்றான், சிறப்பு என்று சொல்லுகின்றான். எனவே அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரத்தை தேடுவது இஸ்லாத்தில் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் என்பதை மறந்துவிடக் கூடாது. மா அகல அஹதுன் தஆமன் கத்து, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் சாப்பிடுகின்ற சாப்பாட்டில் மிகச்சிறந்த உணவாக இருக்க மாட்டாது. கைரம் மின் ஐயகுல மின் அமலி யதி, ஒரு மனிதன் தன்னுடைய கரத்தினால் உழைத்து சாப்பிடுகின்ற சாப்பாட்டை தவிர வேறு எதுவும் சிறந்ததாக இருக்க மாட்டாது என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, தன்னுடைய கரத்தினால் உழைத்து தன்னுடைய கரத்தினால் தேடி சாப்பிடுவது இஸ்லாம் வரவேற்றிருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு காரியமாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி தேடுகின்ற பொருளாதாரத்தை ஒரு மனிதன் என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வை அவர்களை இப்படி சொல்கிறார்கள். மக்காவிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நோய்வாய் ஏற்படுகிறது. அந்த நோயினால் கடுமையாக கஷ்டப்படுகிறார்கள். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்திலே நோய் விசாரிப்பதற்காக வந்தார்கள். வஹுவ யக்ரஹு அன் யமூத பில் அர்தி அல்லதி ஹாஜர மின்ஹா, ஹிஜ்ரத் செய்துவிட்டு போன ஒருவர் மீண்டும் மக்காவிலே மரணிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவில்லை, வெறுத்தார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பயந்த ஒன்று, எனக்கு மக்காவிலே மரணம் வந்து விடுமோ என்று பயந்தார்கள். ஏன்? அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போனவர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க வந்தவர்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அந்த நேரத்தில் கேட்டாங்க, ஊசி பிமாலி குல்லிஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய சொத்து செல்வங்கள் அனைத்தையும் நான் வசியத்து செய்துவிட்டு போகட்டுமா? வசியத் என்பது என்னுடைய மரணத்துக்கு பின்னால ஏண்ட சொத்தை நீங்க எப்படி கையாளணும், யாரு யாருக்கு என்னென்னத்தை கொடுக்கணும், இத வசியத் என்று சொல்லுவோம். வசியத்துல மிக முக்கியமானது பொருளாதாரத்தை மரணத்துக்கு பின்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா, முழு சொத்தையும் மரணத்துக்கு பின்னால இப்படி இப்படி கொடுத்து போடுங்கோண்டு சொல்ல இயலாது. அரைவாசியில செய்யட்டுமான்னு கேட்டாங்க. லா, அரைவாசியிலும் வசியத்தை செய்ய இயலாது. அஸ்ஸுலுஸ், 1/3 வசியத்தை செய்யட்டுமா? 1/3 வைத்துவிட்டு மற்ற ஒரு பகுதியை, 2/3 வைத்துவிட்டு ஒரு பகுதியை என்னுடைய மரணத்துக்கு பின்னால் இன்னாருக்கு கொடுங்கள் என்று வசியத்து செய்யட்டுமா என்று கேட்ட பொழுது, ஃபஸ்ஸுலுஸ், 1/3 வசியத்து செய்யுங்கள், வஸ்ஸுலுது கஸீர், அதுவும் அதிகமானதுதான் என்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த அறிவுரையை வைத்து நான் சொல்கிறேன்,
மூன்றில் ஒன்றில் வசியத்தை செய்வதும் அதிகம்தான். நாளில் ஒன்றை வசியத்தை செய்யுங்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்ததஅ வரஸதக அக்னியாஅ கைரும் மின் அன் ததஅஹும் ஆலதன் யதகஃபஃபூன الناس. என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்களுடைய சொத்துக்களை உங்களுக்கு பின்னால் இருக்கின்ற அனந்தரக்காரர்களாக விட்டு செல்வது சிறந்ததாக இருக்கும். எதை விட தெரியுமா? நீங்கள் மரணித்த பிறகு அவர்கள் மக்களிடத்தில் போய் கையேந்தி கேட்பதை விடவும் உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் உங்களுடைய சொத்துக்களை எடுத்து செல்வந்தர்களாக வாழுகிற நிலையில் அவர்களை விட்டு செல்வது சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சொத்துக்களை எல்லாம் வசியத்து செய்துவிட்டு அனந்தரக்காரர்களை வெறுமனே விட்டு செல்வதை இஸ்லாம் வரவேற்கவில்லை. மாறாக சொத்து செல்வம் உள்ள ஒரு மனிதன் சொத்து செல்வங்களை விட்டு போக வேண்டும். எதற்காக? மரணத்துக்கு பின்னால் அந்த அனந்தரக்காரர்கள் அதை எடுத்து தேவையற்றவர்களாக செல்வந்தர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். وَأَنَّكَ مَهْمَا أَنْفَقْتَ مِنْ نَفَقَةٍ, இந்த உலகத்தில் நீ வாழுகின்ற பொழுது உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து நீ எதை செலவழித்தாலும் فَإِنَّهَا صَدَقَةٌ حَتَّى اللُّقْمَةُ الَّتِي تَرْفَعُهَا إِلَى فِي امْرَأَتِكَ என்று சொன்னாங்க. நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது உன்னுடைய சொத்திலிருந்து செலவழிக்கின்ற அனைத்தும் தர்மமாகும். எந்த அளவுக்கு தெரியுமா? உன்னுடைய மனைவியின் வாயிலே நீ ஊட்டி விடுகின்ற ஒரு கவல உணவாக இருந்தாலும் அதுவும் உனக்கு சதகாவுடைய நன்மையை கொண்டு வரும் என்றார்கள். என்றால் மரணப்படுக்கையில இருக்கிறவரு ஆசைப்படுறாரு, சொத்தையெல்லாம் கொடுத்துட்டு போயிருவோமே, வானம்ண்டாங்க. ஏன்? ஒரு காரணம், நீ மரணித்த பிறகு உன்னுடைய அனந்தரக்காரர்கள் அதை எடுத்து செல்வந்தர்களாக வாழ வேண்டும். இரண்டாவது காரணம், நீ இந்த உயிர் இந்த நோயிலே மரணிக்கவில்லை என்றால் நீ இன்னும் வாழலாம். வாழுகிற காலத்தில் நீ உனக்காக செலவழிப்பது, உன்னுடைய குடும்பத்துக்காக செலவழிப்பது, உன்னுடைய மனைவிக்காக செலவழிப்பது உனக்கு சதகாவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, வஅஸல்லாஹு அய்யர்ஃபஅக, அல்லாஹ் உன்னை இன்னும் வாழச் செய்ய போதுமானவன் என்றாங்க. அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு அவர்கள் மிக நீண்ட காலம் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் வரலாற்று குறிப்பிலே பார்க்கிறோம். இவ்வளவு வசியத்தை செய்யவா என்று கேட்டதற்கு பின்னாலும், பொருளாதாரத்தை கொடுத்து விட்டு போகவா என்று கேட்டதற்கு பின்னாலும் அவர்களுக்கு இருந்த அனந்தரக்காரர் யார் தெரியுமா? ஒரே ஒரு பெண் பிள்ளைதான். ஒரே ஒரு பெண் பிள்ளைதான் இருந்தார்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சொத்தையும் கொடுத்துட்டு போங்க, எல்லா சொத்தையும் வசியத்தை செஞ்சிட்டு போங்க ஒரு வழியை காட்டல. ஏன்? ஒரு பெண் பிள்ளைக்கு சொத்திலே அரைவாசிதான் கிடைக்க போகிறது. அடுத்த அரைவாசிக்கும் வேறு அனந்தரக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த சொத்தை எடுப்பதற்கு தகுதியான ஆண் சமூகம் இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் வழிகாட்டியது, ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கும் பொழுது மரணத்துக்கு பின்னால் அனந்தரக்காரர்கள் எடுத்துவிட்டு மிஞ்சக்கூடியதை எடுக்கக்கூடிய உறவுகளும் எடுத்துக்கொள்ளட்டும் என்பதற்காக விட்டு போங்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொத்து செல்வங்களை தந்து செல்வந்தர்களாக இந்த உலகத்திலே வாழச் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பெருமை என்ன தெரியுமா? மரணிக்கின்ற பொழுதோ என்னுடைய அனந்தரக்காரர்கள் சொத்துக்களை அள்ளிக் கொள்ளட்டும் என்று விட்டு போக முடியுமாக இருந்தால் அது இஸ்லாம் வரவேற்கக்கூடிய அம்சம் என்பதை பொருளாதாரத்தை பெற்றிருக்கிற மனிதர்கள் நாங்கள் மிக அழகாகவும் தெளிவாகவும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்த கட்டம், இந்த உலகத்தில மனிதர்களில் சிறந்தவர்கள் யார், இந்த சமூகத்தை ஆள தகுதியானவர்கள் யார் என்பதை நபித்தோழர்கள் எப்படி தீர்மானித்தார்கள் என்று பாருங்கள்.
உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல மக்காவுக்கு நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸ் என்பவரை பொறுப்பாளராக நியமித்தார்கள், கவர்னராக நியமித்தார்கள். அவர் மதீனாவுக்கு ஏதோ ஒரு தேவைக்காக போகிற நேரம் அல்லது மக்காவை விட்டு வெளியேறி சென்ற நேரம் உமர் ரலியல்லாஹு அவர்களை உஸ்மான் என்ற இடத்திலே சந்திக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தானே ஆட்சியாளராக இருக்கிறாங்க, இவர் மக்காவுக்கு வெளியே வந்திருக்கிறாரு. கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாஃபி இப்னு அப்துல் ஹாரிஸை பார்த்து, நீங்கள் மக்காவை விட்டு விட்டு வந்திருக்கிறீர்களே, மக்காவுல யார பொறுப்பா நியமிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிற நேரம் சொன்னாங்க, இப்னு அப்ஸா அவர்களை நியமித்துட்டு வந்திருக்கிறேன் கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இப்னு அப்ஸா யாரு கேட்ட நேரம் சொன்னாங்க, அவர் எங்களுடைய அடிமைகளில் ஒரு அடிமை என்றார்கள். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஒரு சமூகத்தை நிர்வகிப்பதற்கு ஒரு அடிமையையா விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிற நேரம் சொன்னாங்க, இன்னஹு காரிஉன் லிகிதாபில்லாஹ். இப்னு அப்ஸா அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை நல்ல முறையிலே ஓதக்கூடிய ஒரு காரியாக இருக்கிறார்கள். வ இன்னஹு ஆலிமும் பில் ஃபராயித். இப்னு அப்ஸா அவர்கள் ஒரு மனிதன் மரணித்த பிறகு அனந்தர சொத்தை எப்படி பிரிக்க வேண்டும் என்கிற அந்த சட்டங்கள் சம்பந்தமாக அறிந்த அறிவாளியாக இருக்கிறார் என்றும் கூறினார்கள். பொதுவாக கடமைகள் அறிகிறது, ஃபராயித் என்று வாரது பொதுவாக மரணித்தவருடைய சொத்தை எப்படி கையாள வேண்டும் என்ற அறிவுக்கு. உமர் ரலியல்லாஹு உடனே என்ன தெரியுமா சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரீன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு ஒரு கூட்டத்தை உயர்த்துவான், ஒரு கூட்டத்தை தாழ்த்துவான் என்ற அந்த நபிமொழியை சொல்லி அடிமையாக இருந்தாலும் குர்ஆனுடைய அறிவிருக்கிறது, ஃபராயிதை பற்றிய அறிவிருக்கிறது. அதை வைத்து அல்லாஹ் அந்த அடிமையை உயர்த்தி விட்டான் என்ற அந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு சொல்றாங்கண்டா, நபித்தோழர்கள் தனக்கு பின்னால் ஆள தகுதியான சமூகமாக பார்த்ததில் அல்லாஹ்வுடைய வேத தொடர்பு இருக்க வேண்டும், ஃபராயிதுடைய அறிவிருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள் என்றால், அன்பாண்டவர்களே, நானும் தான் நீங்களும் தான் இந்த உலகத்துல வாழும் பொழுது எங்கட மரணத்துக்கு பின்னால சொத்து செல்வங்களை என்ன செய்ய வேண்டும் என்கிற அறிவில்லாமல் இருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய பலவீனம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, நானும் நீங்களும் விளங்க வேண்டிய முக்கியமான பகுதி, எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் எங்களுடைய சொத்துக்களை என்ன செய்ய வேண்டும். பாருங்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொன்னாங்க, அக்ஸிமுல் மால பைன அஹ்லில் ஃபராயித் அலா கிதாபில்லாஹ். மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதன் விட்டு செல்லுகின்ற சொத்துக்களை அதனுடையவர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பங்கு போக வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த குறிப்பிட்ட அந்த கூட்டத்துக்கு அவர்களுடைய சொத்தை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொன்ன பிரகாரம் பங்கு வைத்து விடுங்கள். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, அல் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு சட்டம் என்றால் அது ஃபராயிதுடைய சட்டம் தான். மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொழ வேண்டும், எப்படி தொழ வேண்டும் ஹதீஸ்ல தான் படிக்க வேண்டும். ஜகாத்து கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் ஹதீஸ்ல தான் படிக்க வேண்டும். ஹஜ் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் ஹதீஸ்ல தான் படிக்க வேண்டும். நோன்பு பிடிக்க வேண்டும், எப்படி பிடிக்க வேண்டும் ஹதீஸ்ல தான் படிக்க வேண்டும். ஐம்பெரும் கடமைகள். ஆனால் பொருளாதார கடமைகளுள் மிக முக்கியமான கடமையாக ஒரு மனிதன் மரணித்த பிறகு அவன் விட்டு செல்லுகின்ற சொத்தை எப்படி கையாள வேண்டும் என்பதை அக்குவேறு ஆணிவேராக துல்லியமாக, இன்னாருக்கு எவ்வளவு, பெண் பிள்ளைக்கு எவ்வளவு, ஆண் பிள்ளைக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, தாய்க்கு எவ்வளவு என்று மிக தெளிவாக கணக்கு பாடம் நடத்துவது போன்று மிக தெளிவாக சொல்லி தரப்பட்ட ஒரு சட்டம் அனந்தர சொத்து பற்றிய சட்டம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. நபித்தோழர்கள் சொன்னாங்க, இந்த உம்மத்தில இருந்து முதலாவது கலட்டி எடுக்கப்படுகின்ற அறிவு ஃபராயிதுடைய அறிவுதான் என்றார்கள்.
அன்பார்ந்தவர்களே, அந்த கியாமத்தின் அடையாளங்களாகத்தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்றால், எங்கள்ல அதிகமானவங்களுக்கு ஏண்ட சொத்து மரணித்த பிறகு என்ற மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கணும், என்ற புள்ளகுட்டிக்கு என்ன கிடைக்கணும் தெரியாது. இதை படிக்காததனால, இதை அறியாததனால எங்கட சமூகம் மரணித்தவருடைய சொத்திலே மிகப்பெரிய அநியாயம் செய்கிறார்கள், மிகப்பெரிய துரோகம் செய்கிறார்கள். அன்பாண்டவர்களே, ஒருவர் மரணித்து விட்டால் எங்கட சமூகம் முதலாவது யோசிக்கிறது என்ன தெரியுமா? அவர பணத்தை வச்சு 40 நாளைக்கு குர்ஆன் ஓதி கத்தம் கொடுத்து மகிழ்ச்சி அடையணும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒருவர் மரணித்து விடுகிறார் என்றால் அவருடைய சொத்துல சாப்பாடு கொடுக்கலாமா? அவருடைய சொத்துல கத்தம் ஓத வாரவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாமா? அது ஓதேலுமா, சாப்பாடு கொடுக்கலுமா, அதை படிங்க வேறையா? இன்னைக்கு நடக்கிற நடைமுறையை நான் சொல்றேன். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய சொத்துல நினைத்தவர்கள் நினைத்த மாதிரி கையடிக்க முடியாது. அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது பகுதி அவர் வசியத்து செய்திருக்கிறாரா பார்க்க வேண்டும். இரண்டாவது, அவர் கடன் உள்ளவராக இருக்கிறாரா பார்க்க வேண்டும். வசியத்து செய்திருந்தால் அவர் செய்த வசியத்தை 1/3 நிறைவேற்ற வேண்டும். 1/3 நிறைவேற்ற வேண்டும். 3 லட்சம் விட்டுட்டு போனார். 3 லட்சம் விட்டுட்டு போயிருந்தால் அவருடைய வசியத்து 2 லட்சத்துல இருக்குதுண்டா 2 லட்சத்துல நிறைவேற்ற மாட்டோம். 1/3 1 லட்சத்துல அவர் வசியத்தை நிறைவேற்றுவோம். அதே போன்று கடன் இருக்குதாண்டு பார்ப்போம். கடன் இருந்தால் அந்த கடனை எல்லாம் அவருடைய சொத்திலிருந்து நிறைவேற்ற வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன், கலீஃபத்தி ரசூலில்லாஹ், இஸ்லாமிய உம்மத்தின் 2வது ஆட்சி தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு முஸ்லிம் சமூகத்தை ஆண்டவர் என்ன சொன்னாங்க? மரண தருவாயிலே இருக்கும் பொழுது தன்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அவர்களை அழைத்து சொன்னார்கள், எனக்கு இப்படி கடன் இருக்கிறது, என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய சொத்தை வைத்து நீங்கள் கடனை எல்லாம் அடைத்து விடுங்கள். என்னுடைய சொத்தால கடனை அடைக்கலாட்டி என் குடும்பத்துக்கிட்ட கேளுங்க. என் குடும்பத்தாலையும் அடைக்க முடியவில்லை என்றால் முஸ்லிம் சமூகத்துக்கிட்ட கேளுங்க. உமர் இவ்வளவு பெரிய கடன் தொகையோட மௌத்தா போயிருக்கிறாரு, அதை தேடி கடனை அடைங்கண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த கடமையை செய்யறவங்களா பெரும்பான்மையானவங்க இல்ல. அல்லாஹ் அருள் புரிந்தவங்க பக்குவமா செய்தால் அல்லாஹ் போதுமானவன். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஒரு மனிதர் மரணித்து சொத்து செல்வங்களை விட்டு போனால் வசியத்து 3/1 நிறைவேற்றப்பட வேண்டும். அது கட்டாயம். நீங்க சூரா நிசாவுடைய 10-11வது வசனத்தை புரட்டி படியுங்கள். மின் பஅதி வசியத்தின் யூஸா பிஹா அவ் தைன். அல்லாஹ் 4 இடத்துல திருப்பி சொல்லுவான். வசியத்துக்கு பின்னாலும் கடனை நிறைவேற்றியதற்கு பின்னாலும் சொத்தை பங்கிடுங்கள். வசியத்துக்கு பின்னாலும் கடனை நிறைவேற்றியதற்கு கடமை இது. எனவே ஒரு மனிதர் சொத்து செல்வங்களை விட்டு போனால் நாங்க நினைத்த மாதிரி 10 நாளைக்கு 7 நாளைக்கு சாப்பாடு போடுறது, குர்ஆன் ஓத வந்தவங்களுக்கு அந்த சொத்துல இருந்து அன்பளிப்பு கொடுக்கிறது, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறிய குற்றத்தில் என்னையும் உங்களையும் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வசியத்தை நிறைவேற்றுவோம், கடனை கொடுப்போம். அதற்கு அடுத்த கட்டம் அல்லாஹ் சொல்கிறான், ஒருவர் மரணிக்கிறார், ஆம்புள புள்ள பொம்புள புள்ள 2ம் இருந்தால் முழு சொத்துக்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆம்புள புள்ளைக்கு 2 மடங்கு, பொம்புள புள்ளைக்கு 1 பங்குன்ற அடிப்படையில கொடுப்போம். ஒரு பொம்புள புள்ளைக்கு 1 லட்சம் கொடுத்தால் ஆம்புள புள்ளைக்கு 2 லட்சம் கொடுக்கிற மாதிரி. பொம்புள புள்ளைக்கு கொடுக்கிறத விட 2 மடங்கு ஆம்புள புள்ளைக்கு கொடுக்கணும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மரணித்தவருக்கு பிள்ளைகள் இருப்பதோடு உம்மா வாப்பா என்ற அந்த உறவும் இருந்தால் அவர்களுக்கு 3/1 என்ற கட்டமும் இருக்குது, 6/1 என்ற கட்டமும் இருக்குது. தந்தை கடமைகள்
பிள்ளைகளுக்கு பிறகு எஞ்சக்கூடிய சொத்துக்களை எடுக்கிற பகுதின்றதும் இருக்குது. இதெல்லாம் தெளிவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒருவர் மரணிக்கிறார், ஆண் மரணித்தால் மனைவிக்கு அந்த ஆணுக்கு பிள்ளைகள் இருந்தால் 8 1, இல்லை என்றால் 4 1. ஒரு பெண்மணி மரணிக்கிறார், கணவனும் இருக்கிறார், மனைவிக்கு பிள்ளைகள் இருந்தால் கணவனுக்கு 4 1, பிள்ளைகள் இல்லை என்றால் அரைவாசி சொத்து. அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு தெளிவாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் மரணிக்கிறார், ஒரு பொம்புள புள்ளதான் இருக்கிறா, சொத்துல அரைவாசி எடுப்பா, மிஞ்சது இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க ஆண்கள்ல, அவங்க இருந்தா அவங்களுக்கு அது பிரிஞ்சு போகும், அது தனி ஒரு சட்டம். 2 பொம்புள புள்ள அதுக்கு மேல இருந்தா சொத்த 3ஆ பிரிச்சு 2 பங்கு அவங்களுக்கு போகும், அடுத்தது இன்னும் உள்ளவங்களுக்கு போகும். அன்பார்ந்தவர்கள், இவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தெளிவா சொல்றதுக்கு இந்த மிம்பர் மேடை இடம் கொடுக்காது. செல்வந்தர்களாக இருந்தால், வசதி படைத்தவர்களாக இருந்தால், நல்ல அறிவு தெளிவு, அக்கவுண்ட்ல நல்ல விளக்கம், கணக்குல நல்ல ஓட்டம் இருந்தா சாதாரணமா படிச்சு இந்த அறிவு ஒரு இபாதத்ன்றதுக்காக நானும் நீங்களும் படித்து வைத்துக் கொண்டால் அது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கும்ன்றத நானும் நீங்களும் மேலதிகமாக விளங்கிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் சொத்து செல்வங்களை ஒரு மனிதன் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் கொடுக்க வேண்டும். இதுல நானும் நீங்களும் விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, ஒருத்தருக்கு அரைவாசி, ஒருத்தருக்கு 4 1, ஒரு கட்டத்துல 8 1, ஒரு கட்டத்துல 6 1. ஏன் அல்லாஹ் இந்த வித்தியாசத்தை வைத்திருக்கிறான்? அன்பார்ந்தவர்களே, சூரத்துன் நிசாவை பிரட்டி வாசிச்சு பாருங்க. அதுல அல்லாஹ் இந்த 3 இடத்துல சொல்றான். சூரத்துன் நிசாட 10 11 எப்படி சொத்த பங்குடணும். அதே போல சூரத்துன் நிசாட கடைசி வசனம், இந்த 3 வசனத்தையும் அல்லாஹ் முடிக்கிற முறை இருக்குது. அது அற்புதம் சகோதரர்களே. எப்படி அல்லாஹ் முடிப்பான் தெரியுமா? இன்னல்லாஹ கான அலீமன் ஹகீமா, நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஹகீமன் நுணுக்கசாலியாகவும் இருக்கிறான். ஹகீம்னா என்ன தெரியுமா? ஒன்றை எப்படி செஞ்சால் பொருத்தமோ, ஒன்று யாருக்கு எவ்வளவு சேர வேண்டும் இருந்தால் பொருத்தமோ, அதை அவருக்கு சேர்க்கிறதும் அவருக்கு கொடுக்கிறதும், யாருக்கு கொடுத்தால் நல்லமோ அவருக்கு கொடுக்கிறதும், யாருக்கு கொடுக்காட்டி நல்லமோ அவருக்கு கொடுக்காமல் இருக்கிறதும் நுணுக்கமாக கையாளக்கூடியவன் ஹகீம். அல்லாஹ்வுடைய பண்பு. என்னடா இது, பொம்புள புள்ளைக்கு அரைவாசி, அடுத்தவங்க எல்லாத்தையும் எடுக்கிறாங்களே, என்னடா ஆம்புள புள்ளைக்கு 2 மடங்கு, பொம்புள புள்ளைக்கு 1 பங்கு, இது அநியாயம் இல்லையா என்று யோசித்தாலே படைத்தவன் ரப்புக்கு துரோகம் செய்தவர்களாக நானும் நீங்களும் மாறிவிடுவோம். அதே போல பாருங்க, 11வது வசனத்தை அல்லாஹ் எப்படி தெரியுமா முடிப்பான்? வல்லாஹு அலீமுன் ஹகீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், நுணுக்கமாக தீர்ப்பளிப்பவன். சூரத்துன் நிசாட கடைசி வசனம் ஃபராயிதுடைய இன்னொரு பகுதியை பேசும். அதல்லாஹ் எப்படி முடிப்பான் தெரியுமா? வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, ஃபராயிதுடைய விஷயத்துல ஒரு மனிதர் மரணித்த பிறகு சொத்து செல்வங்களை எப்படி கையாள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி தந்த விடயத்துல நானும் நீங்களும் குறை காணுவோமாக இருந்தால் அது சாதாரண குறை அல்ல. அல்லாஹுவின் விடயத்தில் காணுகின்ற குறை அது எங்களை இஸ்லாத்தை விட்டு கூட வெளியேற்றி விடலாம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே பொருளாதாரத்தில, அனந்தர சொத்துக்கள விடயத்தில அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்துக் கொண்டுதான் இந்த சொத்து செல்வங்களை பங்கு வைக்க வேண்டும் என்கிற பாடத்தையும் நானும் நீங்களும் புரிந்து கொண்டு இஸ்லாம் காட்டி தந்த பிரகாரம் இந்த சொத்துக்களை கையாண்டு அனந்தரக்காரர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை முறையாக சேர்க்கின்ற நல்ல மனிதர்களாக மாற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அனந்தர சொத்துக்களை அல் குர்ஆன் சொன்ன பிரகாரம், நபிகளாருடைய வழிகாட்டல் பிரகாரம் நானும் நீங்களும் பங்கு வைக்கவில்லை என்றால், வேண்டுமென்று அந்த சட்டத்தை புறக்கணித்தால், அல்லாஹ் தந்திருக்கின்ற அளவுக்கு மாற்றமாக
அதிலே கூடுதல் குறைவுகள் செய்தால் என்ன நடக்க போகிறது? சாதாரண விஷயம் அல்ல. இந்த விடயத்தை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்துங்கள். சூரத்துன் நிசாவுடைய 13வது வசனம் 14வது வசனம் சட்டதிட்டத்தை பத்தி பேசினது 11, 12. அடுத்த 2 வசனத்தையும் படிங்க. தில்க ஹுதூதுல்லாஹ், தில்க ஹுதூதுல்லாஹ். ஆம்புள புள்ளைக்கு 2 மடங்கு, பொம்புள புள்ளைக்கு 1 மடங்கு. பொம்புள புள்ள மட்டும் இருந்தா ஒரு புள்ளைக்கு அரைவாசி, 2 பேருக்கு மேலே இருந்தா 3ல 2, உம்மா வாப்பா இருந்தா 6ல் 1 அல்லது 3ல் 1, கணவன் மனைவிக்கு 4ல் 1, அரைவாசி 8ல் 1. இந்த வித்தியாசங்கள் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் போட்ட வரம்பு. ஒருவர் மரணித்து விட்டால் வசியத்தை நிறைவேற்றுங்கள், கடனை கொடுங்கள், அதன் பிறகு சொத்தை குர்ஆன் சொன்ன பிரகாரம் பிரியுங்கள் என்பது அல்லாஹ் போட்டிருக்கின்ற வரம்பு. இந்த வரம்புக்கு வமன் யுதிஇல்லாஹ வ ரசூலஹு, யாரெல்லாம் அதை சரியாக நிறைவேற்றி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றாரோ, யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா, அல்லாஹ் கீழால் ஆறுகள் ஓடுகின்ற அந்த சுவன தோப்புகளில் அவர்களை நுழைவிப்பான். அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருக்கும் விலையில். வதாலிகல் ஃபௌசுல் அஸீம், அது மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வமை யஸில்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ் வைத்திருக்கின்ற இந்த அனந்தர சொத்தின் சட்டத்துக்கு யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ, மொத்தமாக பங்கிடாமல் இருந்தாலோ, பங்கு வைக்கின்ற பொழுது தனக்கு நினைத்த பிரகாரம் பங்கு வைத்தாலோ, கூடுதல் குறைவுகள் செய்தாலோ, அல்லது குறைவு என்ன ஆம்புள புள்ளைக்கு அப்படி, என்ன பொம்புள புள்ளைக்கு இப்படி, என்ன மனைவிக்கு எப்படி கொடுக்கிறது, இப்படி அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிராக பேசினாலோ, வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ் போட்டிருக்கின்ற வரம்புகளை மீறி நடந்தாலோ, யுத்கில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அல்லாஹ் நரகத்தில் நுழைவிப்பான், நிரந்தரமாக இருக்கிற நிலையில் நுழைவிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆனில ஒரு சில பாவங்களுக்கு நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கை செய்கிறான். நிரந்தர நரகம் அல்லாஹ் நாடினா மன்னிக்கலாம். மறுமை நாளையில ஷிர்க்கை தவிர எல்லா பாவங்களை மன்னிக்கிற ரப்பு ஒரு சில பாவங்களுக்கு நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கிறான். அல்லாஹ் மறுமையில என்னையும் உங்களையும் அவனுடைய மன்னிப்புக்கு தகுதியானவர்கள் என்று நாடவில்லை என்றால், நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் என்று முடிவெடுத்தால், என்னையும் உங்களை நிரந்தர நரகம் என்ற தீர்ப்புக்குள் கொண்டு போய் சேர்க்கின்ற மிகப்பெரிய பாவம் அனந்தர சொத்துக்களில் மோசடி செய்வது, அனந்தர சொத்துக்களை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் பிரிக்காமல் இருப்பது. வலஹு அஸாபும் முஹீன், அனந்தர சொத்துக்களில் மோசடி செய்கின்ற மனிதன், அல்லாஹ் சொன்ன வரம்பை மீறுகின்ற மனிதனுக்கு கேவலமான தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உலகத்திலே இன்பம் அடைகின்ற சொத்து செல்வம், உலகத்திலே மகிழ்ச்சி அடைகின்ற சொத்து செல்வம், மறுமை நாளையில் என்னையும் உங்களையும் நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடக் கூடாது என்ற எச்சரிக்கை செய்தியை உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு, ஏண்ட உம்மா மரணிக்கிற நேரம் 1 பவுன் தங்கத்தை விட்டு விட்டு போனாலும், ஏண்ட வாப்பா மரணிக்கின்ற நேரம் 1 லட்சம் ரூபாவை விட்டு விட்டு போனாலும், 1000 ரூபாய் விட்டு விட்டு போகட்டுமே, அல்லாஹ் சொல்றான், மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர் நஸீபம் மஃரூதா, அல்லாஹ் சொல்கிறான், விட்டு விட்டு போன சொத்து கொஞ்சமாக இருக்கலாம், மிச்சமாக இருக்கலாம், நஸீபம் மஃரூதா, கட்டாயமாக விதிக்கப்பட்ட பங்கு அவரவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும், மிச்சம் நிதானமாக இருக்க வேண்டும். எனவே இந்த சட்டத்துல மாறு செஞ்சிட்டு போனா மறுமையில நானும் நீங்களும் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். இன்றைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம் சகோதரர்களே? குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான், அனாதைகளோட சொத்தை பத்தி சொல்ற நேரம் மிகவும் எச்சரிக்கையாகவும் மிகவும் கடுமையாக அல்லாஹ் சொல்றான், வஆத்துல் யதாமா அம்வாலஹும், அனாதைகளுடைய சொத்துக்களை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், வலா ததபத்தலுல் கபீஸ பித்தய்யிப், உங்களுடைய நல்ல சொத்துக்களோடு அனாதைகளுடைய சொத்துக்கள் அல்லாஹ் சொன்னது கபீஸ், கெட்ட சொத்து, கெட்ட சொத்து. அனாதைகளுக்கு அது நல்லது, உங்களுக்கு அது கெட்ட சொத்து. உங்களோட சொத்தோட அனாதை
அனாதைகளுடைய சொத்து என்ற கெட்ட சொத்தை, மோசமான சொத்தை கலந்து விடாதீர்கள், சேர்த்து விடாதீர்கள். வலா தஅகுலு அம்வாலஹும் இலா அம்வாலிக்கும், அனாதைகளுடைய சொத்துக்களை உங்களுடைய சொத்தோடு சேர்த்து சாப்பிட்டு விடாதீர்கள். இன்னஹு கான ஹூபன் கபீரா, அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது என்று அதே சூரத்துன் நிசாட 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 6வது வசனத்தை படிங்க. வலா தஅகுலுஹா இஸ்ராஃபன் வ பிதாரன், அனாதைகளுடைய சொத்துக்களுக்கு நீங்கள் பொறுப்பாளராக இருந்தால் அநியாயமாகவும் வீண் விரயமாகவும் அதை சாப்பிட்டு விடாதீர்கள். ஐயக்பரு, எப்படி வமன் கானகன், எப்படி என்ன பயம், இந்த சொத்தை வச்சிட்டா அது பெரிய சொத்தாகுமே, அழிச்சு போட்டுறாதீங்க, அதை பாதுகாக்கிற ஆளா இருங்க. வமன்கான கணியன், நீங்க புள்ள குட்டிய பராமரிக்கிறீங்க, நீங்க ஒரு செல்வந்தரா இருந்தா அது அந்த அனாதைகளுக்கே விடுங்க. நீங்களும் ஏழையாக இருந்தா முறையா பராமரிப்புக்குள்ளதை எடுத்து சாப்பிடுங்க. எல்லை மீறி நீங்கள் சாப்பிட்டால், அவருக்குள்ள சொத்தெல்லாம் கொடுத்தா பராமரிக்கிற உங்களோட சொத்துல பொறுமதி 5 லட்சம், அவருக்கு 1 கோடி வருமுண்டா அதை பயந்து அழிச்சிராதீங்கன்றான் அல்லாஹ். அதையும் மீறி அனாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிட்டாலோ அழித்து விட்டாலோ என்ன நடக்கும்? இன்னல்லதீன யஅகுலூன அம்வாலல் யதாமா ظுல்மன் இன்னமா யஅகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. அல்லாஹ் சொல்கிறான், அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுபவர்கள், அவர்கள் சாப்பிடுவதெல்லாம் நரக நெருப்பை தான். உலகத்துல பணமாக இருக்கலாம், உலகத்துல உணவாக இருக்கலாம், உலகத்துல சொத்து செல்வமாக இருக்கலாம், ஆனா அவர் சாப்பிடுறது நரக நெருப்பு. அதனாலதான் ஹபீஸ் பேர் சொல்றாங்க. ஹபீஸ், நரக நெருப்ப சாப்பிடுறீங்க. மறுமை நாளையில் நரகத்தில் நுழைவார்கள் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அனாதண்டி சொல்லக்குள்ள நாங்க யாரை யோசிக்கிற? அனாதண்ட கொள்ள யாரை யோசிக்கிற? வாப்பா உம்மா இல்லாதவங்க யோசிச்சுட்டு போயிடுறோம். நான் குடும்பத்திலே மூத்த ஆண் மகன், ஏண்ட வாப்பா மௌத்து, மௌத்தாகிற நேரம் எனக்கு 18 வயது, எனக்கு 20 வயது, எனக்கு 30 வயது, என் தங்கச்சிக்கு வயசு 5, என் தம்பிக்கு வயசு 10. யார் இவங்க? அனாதை. மூத்த மகன் நான், வாப்பாட சொத்தெல்லாம் எனக்கிட்ட இருக்குதுண்டா என் தம்பிடன் தங்கச்சிடம் சொத்துக்கு நான் பொறுப்பாளன். நான் நினைத்த பிரகாரம் கையாண்டு அதை அழித்து போட்டு விட்டால் நிச்சயமாக மறுமை நாளையில் நரகத்தில் நுழைய வேண்டி வரும். எச்சரிக்கை, நிரந்தர நரகம். எச்சரிக்கை, நிரந்தர நரகம். அனாதை, பக்கத்தூட்ல 2 அனாதை இருக்குதுண்டு உம்மா அழுகிறாங்க. பாருங்களே அந்த அனாதைப்படுற கஷ்டத்தை. இந்த உம்மாட கணவர் மௌத்தாகி 20 வருஷம். மௌத்தாகிற நேரம் அவர் விட்டுட்டு போறாரு 3 புள்ள. 3வது புள்ளைக்கு வயசு 3, 2வது புள்ளைக்கு 6, 1வது புள்ளைக்கு 9. 3 பேரும் அனாதைகள். 3 பேரும் அனாதைகள். அன்பாண்டவர்களே, இன்றைக்கோ நாளைக்கோ நானும் நீங்களும் மரணித்து விட்டால் எங்கட சொத்துல அதிகாரம் செலுத்துறது யார்? என்ற மனைவியும் என்ற மனைவிட குடும்பமும். அவங்க நினைச்ச மாதிரி கையாளுறாங்க. இல்லை, என்னுடைய சொத்திலே என்னுடைய மனைவிக்கு இருப்பது பிள்ளை குட்டிகள் இருந்தால் 8இல் 1 மட்டும்தான். 8இல் 1 மட்டும்தான். மற்ற அனைத்தும் என்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பிரிய வேண்டும். ஆண் பிள்ளைகள் மட்டும் இருந்தால் அனைத்தையும் எடுப்பார்கள், பெண் பிள்ளைகள் மட்டும் இருந்தால் அவர்களுடைய கணக்கு வித்தியாசமாகும். அன்பாண்டவர்களே, அனாதை யாரு? எங்கட வீட்டுள்ளுக்கு இருக்கிறாங்க, எங்கட குடும்பத்துள்ளுக்கு இருக்கிறாங்க, எங்கட பொறுப்புல இருக்கிறாங்க. நாங்க யாரோண்டு யோசிச்சு கொண்டிருக்கிறோம்? இல்லை சகோதரர்களே, ஒரு மனிதர் மரணித்து விட்டால், மரணித்த அந்த மனிதருக்கு வயது வராத பிள்ளைகள் இருந்தால் அனைவரும் அனாதைகள். வயதுக்கு வந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் அந்த சொத்துக்கு பொறுப்பாளர்கள். இஸ்லாம் சொன்ன பிரகாரம் பிரித்தால் தப்பினோம். இல்லையா, மறுமை நாளையில் நிரந்தர நரகம் என்ற எச்சரிக்கையை நானும் நீங்களும் மறந்து விடாமல் சொத்து செல்வங்களை தேடுவோம். இஸ்லாம் சொன்ன பிரகாரம் செலவழித்து சதக்கா நன்மைகளை பெற்றுக்கொள்வோம்.
அதை தாண்டி மிஞ்சக்கூடியவைகளை மரணத்துக்கு பின்னால் அனந்தரக்காரர்கள் எடுக்கட்டும் என்று அனந்தரக்காரர்களை செல்வந்தர்களாக விட்டு விடுவோம். உயிரோடு வாழுகிற நானும் நீங்களும் மரணித்தவர்களின் சொத்துக்களை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அதை கையாண்டு அதை பிரித்து சேர வேண்டியவர்களுக்கு பங்கை சேர்த்து விடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த சொத்துக்களின் விடயத்தில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய இன்னும் ஒரு சில செய்திகள் இருந்தாலும் இந்த மிம்பர் மேடை அதற்கு இடம் கொடுக்காது. அன்பார்ந்தவர்களே, பொருளாதாரத்தை பற்றி படித்து இஸ்லாமிய வரம்புக்குள் வாழ்ந்து இஸ்லாத்தின் அடிப்படையில் மரணித்து மறுமை நாளையில் நேரடியாக சுவர்க்கம் நுழைகின்ற அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருளட்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி